வீட்டில் கிராசரிஸ்லாம் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. ஸோ ரிலையன்ஸ் மால் போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தோம். மேக்ஸிமம் ரிலையன்ஸ் மால் எதுக்கு போகிறது அப்படின்னா, அடிக்கிற வெயிலில் உள்ளே கொஞ்சம் ஏசியில் குளுக்குளுன்னு நின்றுட்டு வரலான்னு தான். போன உடனே நம்ம ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு கிராசரிஸ் ஐட்டம் போயாச்சு. இங்கே நிறைய பிராண்டில் வந்து எல்லா திங்ஸுமே இருக்கும். பேக்கெட் பண்ணி சூப்பராக இருக்கும். நிறைய ஆஃபரும் போயிட்டு இருந்தது. நான் எப்போவுமே குட் லைஃபோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ரைஸு, சீனி, கோதுமை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பிராண்டட்மே இங்கே வந்து இருந்தது. எல்லாத்தையும் வந்துட்டு நமக்கு எது தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. எக்ஸ்பெஷலி இங்கே வரது எதுக்காக அப்படின்னா, நிறைய லூஸில் ஐட்டம்ஸ் இருக்கும். பேக்கெட் போகிறதுக்கு போக எல்லா அரிசி, கோதுமை, அதுக்கப்புறம் கம்பு, சோளம், பருப்பு, உளுந்து இது எல்லாமே லூஸில் இருக்கும். நமக்கு 50 கிராம் 100 கிராம் இல்லை 1 கேஜி எவ்வளோ வேணுமோ அதை வந்து லூஸில் எடுத்து நம்ம இவ்வளோ கேஜி வேணும்னு வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஆயிலுமே நிறைய பிராண்டில் இருந்தது. நான் வந்து எப்போவுமே குட் லைஃபோடது யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த பிராண்ட் வந்து பிடிக்கும். குக்கிங்குமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி, நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் சுற்றிட்டு வந்துட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் கரெக்டாக பாதி ஐட்டம் போட்டதும் வெயிட் செக் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு சுகர்வே நிறையா இருந்தது. இப்போ நம்ம சைடில் கிடைக்கிற மாதிரி நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இது எல்லாமே இருந்தது. ரொம்ப பியூராகவும் இருந்த மாதிரி இருந்தது. ப்ரைஸுமே நிறைய ஆஃபரில் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி கருப்பட்டி மேக்ஸிமம் நம்ம வில்லேஜ் சைடில் தான் ரொம்ப பியூராக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கேயுமே வந்து நல்லாவும் இருந்தது. எல்லாமே வந்துட்டு லூஸில் இருந்தது. அதுக்கு மேலே ப்ரைஸுமே வந்து டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த ஐட்டம்ஸுமே நிறையா இருந்தது. நான் எப்போவுமே இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே வாங்க மாட்டேன். மார்க்கெட்லேயே வாங்கிடுவேன். நெக்ஸ்ட் நம்ம ஐட்டம் ஃபுல்லாக ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு அந்த மாதிரி ஐட்டம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேயும் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அப்படியே பில் பேக் பண்ணிவிட்டு கடைசியாக அங்கே ஒரு பை, அதுக்குமே ஆக்சுவலாக ரேட்டு தான். அந்த பை வாங்குறதுக்கு 25 ருபீஸ். இதையும் போட்டு பேக் பண்ணிவிட்டு வந்தேன்.